ஹாய் ஒருவன் 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு இன்னும் ஒரு நாள் தான் நாளைக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க, ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். யாரெல்லாம் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கான வீடியோ தான். முதல்ல படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு பார்த்துக்கோங்க, இதெல்லாம் படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு நாளில் இன்றைக்கி சாயங்காலம், நாளைக்கு ஒரு நாளும் ஸ்கூலுக்கு போயிடுவீங்க. சாயங்காலத்துக்குள்ளே படிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிச்சிடலாம். 3 இயலுங்கிறாங்க சார். நான் 4 இயலோ 3 இயலோ, நான் இங்கே 3 இயலுக்கு தான் கொடுத்துருக்கேன். நான் சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் நீ படிச்சிட்டினா 4 இயல் வச்சா கூட நீ தப்பிச்சிருவேன். ஸோ 3 இயல் நினச்சே நான் இங்கே வந்து சொல்கிறேன். நீ 4 இயல் வச்சா கூட இது படிச்சுக்கலாம், அதனால் பிரச்சனை கிடையாது, கன்ஃபியூஷன் கிடையாது. இங்கே போட்டிருக்க கொஷின்ஸ் நீ தாராளமாக குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே அட்டன் பண்ண முடியும், எல்லா கொஷின்ஸும். சரியா? பிளான் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ லைக் பண்ணிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் அது போய் சேரும். அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். என்ன மேட்டர்னா, 7 எல்லாம் படிச்சிடுறீங்க, குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாம் படிச்சிடுறீங்க, மனப்பாட பகுதியை விட்டுறீங்க. அப்புறம் ப்ளஸ் இதையும் விட்டுறீங்க. 7 to 14 2 மார்க்கு 10 கொடுத்து 7 எழுத சொல்கிறான். அதில் ரொம்ப சிம்பிளாகவே எழுதிடலாம். புணர்ச்சியும் பகுப்பு தொடர்புகளும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன். அந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ளேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு பாருங்கள், ஓகேவா? ஒன்று வந்து 7 to 14 என்னெல்லாம் வரும், இந்த 3 இயலுக்கும் என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதுவுமே அந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அந்த 2 மார்க் மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் 2 மார்க், அதாவது 7 to 14 பயிற்சி, அது மட்டும் அதில் ரெஃபர் பண்ணுங்கள். 483 12க்கு பிரச்சனை இல்லை, இந்த வீடியோவில் சொல்கிறேன், அதை மட்டும் கவனிங்க. ஓகே, இப்போது நெடுவி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இயல் 1 இந்த 3மே ஈஸி. 3லேருந்து கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் கூட வரலாம். அதனால் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். இயல் 2 நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம் புதுசாக வந்து படிச்சிருங்க. இயல் 2 நெடுநல் வாடை இருக்குது, பொறுப்புணர்ச்சின்ட்டு இருக்குது, புயல் தாக்கத்தினால் ஏற்படும் ஒரு கடிதம் எழுத சொல்லுவாங்க, மின் வாரியத்துக்கு ஒரு கடிதம். இந்த கடிதம் நல்லா பார்த்துக்கோங்க, கடிதம் வரக்கான வாய்ப்புகள் அதிகம். பொறுப்புணர்ச்சின்றி படிக்கலனாலும் பரவாயில்ல, ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெடுநல் வாடை படிக்கலனாலும் பரவாயில்ல, நமக்கு திருக்குறள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது செய்யுள்ள. ஸோ அதனால் இது 2 படிக்கிறது பெட்டர். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன், அதனால் இது 2 மட்டும் படிச்சுக்கோங்க. திருக்குறளில் வந்து செய்நன்றி ஏறுதலே சினம், மோஸ்ட்லி செய்நன்றி ஏறுதல் வந்துடும். இது 2லேருந்து ஏதோ ஒன்று வந்துடும், 2மே படிச்சிருங்க. ஸோ அடுத்து இயல் 3 குடும்பம் கண்டிப்பாக படிக்கணும். பண்பின் படிமாக படைக்கப்பட்ட ராமன் கண்டிப்பாக இதுவும் படிக்கணும். அடுத்து உரிமை தாகம் கதை. ஸோ ஏன் இயல் 3மே கொடுத்துருக்கீங்க? ஏன்னா இயல் 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இப்போ சொல்லுங்கள், நான் இப்போ கொடுத்த கொஸ்டின் எழுத முடியாமல் இருக்குமா? எழுதலாம். 3 இயல்னு சொல்லியாச்சா? சிறுவினாவாங்க. இயல் 1 மயிலி சீனி வெங்கடசாமி, செம்பருதி மலைமேட்டில், இது ரொம்ப ஈஸி. எங்களுநீர் இடம் சொட்டி பொருள் விளக்குக 2 தான் இருக்குது. இயல் 3 1, இயல் 1 1. இடம் வருபவர் எவராயினும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இடம் சொட்டி பொருள் விளக்கு, எங்களுநீர் இடம் சொட்டி பொருள் விளக்கு வந்து கண்டிப்பாக அது கேட்டுருவாங்க. அது கேட்கலன்னா அதுதான் கேட்பாங்க. ஸோ அப்போ 3ல் 1 2 கன்ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். இயல் 2 வாடகை காலத்து கோவர்கள் இம்பார்ட்டன்ட். சென்னையின் பண்பாட்டு ஓகே, சென்னையின் அறிவின் நகரம் என்பதை சான்றுடன் விளக்கு. ஸோ இது 3மே. அடுத்து திருக்குறளில் சினத்தால் வரும் கெட்டினை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 4 பாயிண்ட் படித்தா போதும். அன்பின் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் சொல்லி இந்த குறளில் வர அணி விளக்கம் தர சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இது கேட்க மாட்டாங்க, நல்லா படிக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. பட் சினம் வரும் கெட்டினை எல்லாரும் பார்த்துக்கோங்க. இயல் 3 பண்டை விரிந்த குடும்பம். ஆக்சுவலாக குடும்பங்கிற டீட்டெயில் படித்தா மனந்தங்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம எழுதிடலாம், ஒன்று படிக்காமே. பண்டை விரிந்த குடும்பமும் படிக்காமல் எழுதிடலாம். ஸோ அடுத்தது குகரோட ஐவராகி ஈஸி, அதுவுமே டீட்டெயிலே வந்துடுது. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, இடம் சொட்டி பொருள் இருக்க கன்ஃபார்மாக சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட் இயரில் இருக்கிற எங்களோனீரும் இதுவும் படிச்சிங்கன்னா 2ல் ஏதோ ஒன்று கன்ஃபார்ம். ஸோ அதனால தான் 4 கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது 3 இயர்லையும் படிச்சிட்டிங்க. செயலில் 2 சிறுவினா எழுதலாம், உரைநடை 2 சிறுவினா எழுதலாம், எந்த விதமான மாற்றக்கருத்து இல்லை. குருவினா பாருங்கள், மொத்தமாகவே 3 இயலில் உங்களுக்கு 10 தான் இருக்குது. திருக்குறளில் 2 இயல் 2ல் 1 3 4, இயல் 1ல் 4மே, இயல் 3ல் 1 2 3 5. திருக்குறளில் ஞானத்தின் பெரியது யாதுன்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, கன்ஃபார்மாக அது கேட்பான். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ மொத்தம் 10 கொஸ்டின் தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் இன்றைக்கே முடிச்சிடலாமே, படிக்கலனா கூட. அப்புறம் சிறுவினா, குருவினா, நடுவினா எல்லாம் முடிஞ்சா இப்போ நமக்கு வந்து எங்கே பிரச்சனை வரும்? 4 into 3 12 அந்த செக்ஷன். அதாவது தமிழாக்கம் தருக, அணி, திணைத்துறை, அப்புறம் கடிதம், அதுக்கப்புறம் தமிழாக்கம் தருக, என்ன வேணாலும் வரலாம். நான் இங்கே உங்களுக்கு கொடுத்து தமிழாக்கம் தருக 1 தான் இருக்குது. இயல் 4 தான் 2வது இருக்குது. அப்போ இயல் 1 தமிழாக்கம் தருக பேஜ் நம்பர் 19 4 இருக்குது. பார்த்துரு எல்லாருமே பார்த்துரு. விண்ணப்பம் முடிஞ்சா பாரு, விண்ணப்பம் கடிதம் கேட்கலாம், பேஜ் நம்பர் 71 இருக்குது. பட் நயம்பாராடுதல் எல்லாருமே பார்க்கணும். நயம்பாராடுதல் பார்க்கலைனாலும் ஓனை கற்று வச்சுக்கோ. எது மோனை எது,
அப்புறம் இயல்பு இது முரணை, ஏதோ ஒரு 3 நயத்தை எழுதி லாஸ்ட்டில் வந்து முடிவுரை எழுதி மையக்கருத்து திரண்ட கருத்து எழுதி அதுக்கப்புறம் இந்த 3 நயத்தை பற்றி எழுதி முடிவுரை எழுதினா 4 மார்க் கிடைக்கும். இப்படி ஓனாகவே எழுதலாம். அடுத்து அணியில் நிரல் நிறை அணி, பொருள் வேற்றுமை அணி, ஏகதேச உருகணி. உங்கள் புக்குக்கு பின்னாடி அணி விளக்கம்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை எழுதிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த அணினா என்ன, அப்புறம் ஒரு எடுத்துக்காட்டு, அப்புறம் அணி பொருத்தம், அதுக்கப்புறம் வந்து இது இவ்வளவு எழுதுனா தான் உங்களுக்கு 4 மார்க் கிடைக்கும். அணி விளக்கம் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன், அப்புறம் சான்று, அப்புறம் அணி பொருத்தம். இந்த 3மே எழுதும்போது தான் உங்களுக்கு 4 மார்க் கிடைக்கும். சான்று எழுதி ஆகணும். ஸோ அதனால் 3 அணி, நல்லா பொருள் வேற்றுமை அணி, ஏகதேச உருகணி, இது 3மே படிச்சுக்கோங்க. பழமொழி வருமானு தெரியல, ஏன்னா 4வது ஏழு பழமொழி வருமானு தெரியல. இருந்தாலும் பழமொழிக்கான வித்தை என்னென்னா நீங்கள் வந்து ஓன கதை எழுதணும், டெஃபினிஷன் மட்டும் 2லையும் தெரிஞ்சு வச்சு நீதி எழுதணும். இதை மட்டும் சும்மா கண்ணில் பார்த்துருங்க வந்துச்சுன்னு எழுதுறதுக்கு. ஆனால் இதுலேருந்தே உங்களுக்கு 3 வந்துருங்க, இதுலேருந்தே உங்களுக்கு 3 வந்துடும், பயப்பட தேவையில்லை. ஸோ 4 × 3 12 ஈஸியாகவே எழுதிடலாம். இப்போ என்ன நமக்கு 7 × 2 14 அந்த 2 மார்க்கு புணர்ச்சி பகுப்புதல் பண்ணும் வீடியோ இருக்குது, அதை பார்த்து படிச்சுருங்க. அதை விட்டால் நமக்கு வந்து 2 மார்க்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே புக் 3 இயல் இருக்கக்கூட புக் பேக் மட்டும் பார்த்த போது 4வது இயல் பார்க்க வேண்டாம். ஒரு சேப்பர் ஜோனுக்கு 4வது இயல் வந்துச்சுன்னா 1 மார்க் மட்டும் இலக்கண தெரிச்சுக்கொள் 1 மார்க்கும் புக் பேக் 1 மார்க்கும் பார்த்துட்டு போயிடும், வேறு எதுவுமே பார்க்க வேணாம். ஆனால் 3 இயலில் நான் சொன்னது எல்லாமே பார்த்துட்டு எதுக்கும் இயல் 4லையும் 1 மார்க் மட்டும் பார்த்துட்டு போயிடு. மனப்பாட பகுதி கம்பராமாயணத்தில் 2 இருக்கா, எல்லாம் என்ன பண்ணுவான், ஃபஸ்ட் 1 மட்டும் படித்து 2வது விட்டுருவான். 2மே படிக்கணும். அதே மாதிரி தண்டி இளங்கரம் பாடல் ஈஸி, எல்லாருமே படிச்சிருப்பீங்க ஃபஸ்ட் மிட்டம். நெடுநல்வாடை ஈஸி தான். ஸோ இந்த 4 பாடலுமே நீங்கள் படித்து தான் ஆகணும். 3 பாடல் ஆக்சுவலாக அந்த கம்பராமாயணம் 2ஆக பிரியுது. திருக்குறளும் அப்படி தான், ஒரே அதிகாரம் தான் இருக்குது, 2 அதிகாரம் இருக்குது, 10 குறள் இருக்கும். ஸோ 10மே நீங்கள் படித்து தான் ஆகணும். நீங்கள் 6 மார்க் அதில் எடுக்கணும், மனநம் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ இவ்வளவும் நீங்கள் ஃபுல்ஃபில்லாக தான் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். 7 to 14 உங்களுக்கு பேஜ் வைஸ் நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த வீடியோக்குள்ளே போனீங்கனாலே பிடிஎஃப் இருக்கும், அந்த பிடிஎஃப்பில் எடுத்து பார்த்துக்கோங்க. நிறைய எழுதியிருப்பேன். 7 × 2 14 அந்த செக்ஷனுக்கான இது மட்டும் பார்த்துக்கோங்க, மீதியில் இதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மச் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது, தைரியமாக படிங்க. உங்களால் எல்லாமே அட்டன் பண்ண முடியும், நல்ல மார்க் இருக்கலாம். 1 மார்க் பற்றி சொல்ல வந்துடும். 1 மார்க் வந்து புக் பேக்லேருந்து 9 தான் வரும். புக்கினில் வந்து ஒரு 5 கேட்பாங்க. என்ன பண்ணணும்னா நுழையும் முன் நூல்வெளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். உங்கள் இயல் 1லேயும் இயல் 3 இயல்லையும் நுழையும் முன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துருப்பான். லாஸ்ட்டில் இயல் முடி நூல்வெளின்னு கொடுத்துருப்பான். ஸோ இந்த 2மே கோ த்ரூ பண்ணிங்கன்னா அந்த 1 மார்க் எழுதிடலாம் 5மே. சரி, அப்புறம் இலக்கண குறிப்பு பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிங்கன்னா அதுவுமே 1 மார்க்கில் வரும், எழுதிடலாம். ஒருவேளை அது படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, நல்லா படிக்க முடியாத பசங்க புக் பேக்காவது பார்த்துட்டு போங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ. சந்திப்போம். கொஸ்டின் பேப்பரோட நைட்டு வரேன், கொஸ்டின் பேப்பர் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாமே. தேங்க்யூ.